ஹாய் கைஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீயாக இரு என்பது வெறும் வார்த்தை அல்ல. அதை கடைபிடித்து வாழ்வது மட்டுமே ஒரு நல்ல வாழ்க்கை முறை. இப்படி வாழ்வது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல செயலை உண்மையாகவும் சரியாகவும் செய்யணும்னா இதை விட்டா வேற வழியே இல்ல. இந்த பதிவை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் என்னுடைய நண்பர் கோபி. இவருடைய பிறந்தநாள் ஞாபகமாக 22/8/2019 ஒரு சிவந்தேனியா மரத்தை அவருடைய கைகளால சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்தோம். இந்த மரம் கடந்த 6 வருஷத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு பாருங்க. மரத்தோட கிளைகள் நிலத்து பக்கம் போவதையெல்லாம் நான் வெட்டி விடலாம்னு நினைச்சு ஏறும்போது இரட்டைவால் குருவிகளோட சத்தம் அதிகமா கேட்டுது. இரட்டைவால் குருவிகளை நான் உற்று நோக்கும் போது மரத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கிற கரண்ட் கம்பியில அமர்ந்து கொண்டு எனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருந்தது. ஏன்னா நான் வெட்டப்போகும் கிளைகளில்தான் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்திருந்தது. உடனே மரத்தை விட்டு கீழே இறங்கி கொஞ்ச நாட்கள் கழித்து பராமரிப்பு வேலையை செய்யலாம்னு நானும் என் பொண்ணும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பொதுவாக நாம எல்லோருமே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த நேரத்துல பல நல்ல விஷயங்கள் நம் கண்முன்னே நடக்கும்போது அந்த தருணத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மனநிறைவும் சொன்னா புரியாது. அதை அவரவர்கள் அனுபவிக்கும் போதுதான் நல்லா உணர முடியும். எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் எது எப்படியோ நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் இதே ரூட்டில் வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. எல்லாருமே வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்ப்பாங்க. எனக்கு வளர்றவங்களை பார்க்க பிடிக்கும்.